நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே உம்முடைய சமூகத்தை நாடி தேடி கூடி வருகிறோம். உம்முடைய வல்ல பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும், உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய சமாதானத்தை தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும், வளப்படுத்தட்டும். உம்முடைய நிறைவான கிருபையை, நன்மையை, ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே ஒருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே ஒருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இது சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களே நஸ்திபாரம், அறிவு கெட்டாத விஸ்தாரம். அடியார்களே நஸ்திபாரம், அறிவு கெட்டாத விஸ்தாரம். கூடி வந்த எம் அலங்காரம், கோடாம் கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கனதோத்ரம், கீர்த்தனம் மங்களம் தோத்ரம். பார்த்திபனே கனஸ்தோத்ரம், கீர்த்தனம் மங்களம் ஸ்தோத்ரம். வாழ்க 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 என்றும், அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள்
பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியராயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை ரட்சகராக திரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமது பாவங்களை எல்லாம் வல்ல கடவுளிடம் அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவருக்கு ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் வழியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். எங்கள் பெற்றோராம் கடவுளே, நீர் உம்மை எங்களுக்கு வழியாகவும் வாய்மையாகவும் வாழ்வாகவும் விளங்குகிற
உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியை எங்களுக்கு வெளிப்படுத்தின உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அவரில் விசுவாசம் வைத்து மீட்படைய எங்களுக்கு உதவியருளும். இதனால் நாங்கள் உமது ஒளியில் நடக்கவும் ஒருவரில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தில் ஐக்கியம் கொள்ளவும் அருள் செய்யும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமறை பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர்களை உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 34 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி
நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. யோவான் 14:1 முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாசித்தாய்கள். நாம் ஜெபம் செய்வோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னர் ஏற்றவர்களாய் காணப்படுவதாக. ஆமென். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரத்தை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருக உங்களை வாழ்த்துகின்றேன். God bless you. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற கருப்பொருள் பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே என்ற பொருளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவே வழி என விசுவாசித்தல் என்ற பொருளிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவே வழி, இயேசுவே வழி என நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளுடைய செய்திக்கு
மைய வசனமாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். தந்தையாகிய கடவுள் குமாரனாகிய இயேசுவை இந்த மனுக்குலத்துக்கு வழியாக, த பாத்வே, வழியாக, வாய்மையாக, வாழ்வாக கொடுத்திருக்கிறார் என்பது இந்த நாள் நம்முடைய சிந்தனைக்குரிய மையமாகும். அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷத்துக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கிறது. கிரேக்க மொழியினுடைய அந்த ரிச்னஸ், அதனை யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். கடவுளை அவர் சொல்லும் பொழுதே லோகாஸ் என்று சொல்கிறார். லோகாஸ் என்றால் வார்த்தை. கடவுள் வார்த்தை என்று சொல்கிறார். அந்த வார்த்தையால் தான் கடவுள் இந்த உலகையே படைத்தார் என்று யோவான் சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே மிக முக்கியமான ஒன்று, யோவான் சொல்லியிருக்கிற ஐ ஆம் சேயிங், நானே என்று சொல்லுகின்ற கூற்று, ஸ்டேட்மெண்ட்ஸ், 7 ஸ்டேட்மெண்ட் அல்லது 8 ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுகிறார். நானே வழி, நானே வாய்மை, நானே வாழ்வு, நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி என்று, நானே ஜீவ அப்பம், நானே என்று யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். இங்கே இன்றைக்கு நம்முடைய தியானம், இயேசு சொல்கிறார், நானே வழி. இயேசுவின் வழியாக நாம் ரட்சிப்பை, மீட்பை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்ன இந்த வாக்குறுதி ஆதி திருச்சபை மக்களுக்கு விசுவாசத்திலே ஒரு தைரியத்தை, உறுதியான ஒரு விசுவாசத்தை, ஒரு மிக கிரேட் என்கரேஜ்மெண்ட் இந்த பகுதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறத நாம் பார்ப்போம். ஸோ நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கவும், அவர் நமக்கு தருகின்ற அந்த வாய்மையிலே, அவருடைய வாய்மையிலே நாம் வாழ்விலே பயணிக்கவும், ஒரு நிறைவான வாழ்வாக வாழ்க்கையை, நிறைவாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதும் இறைவன் நமக்கு இயேசு வழியாக தருகிற ஆசீர்வாதங்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். 3 திருமறை பகுதிகளை நாம் வாசித்து கேட்டோம். யாத்திராகமத்தின் புத்தகம் மற்றும் யோவான் நற்செய்தி நூல். இன்னும் நாம் 3வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். 3 திருமறை பகுதியிலிருந்து 3 காரியங்களை நாம் படித்திருக்கிறோம். அவைகளை மையப்படுத்தி மிகச் சுருக்கமாக நாம் தியானிக்கும்படியாக உங்கள் அன்போடு நான் அழைக்கின்றேன். முதலாவதாக, a new way on the Red Sea. A new way on the Red Sea. செங்கடலில் ஒரு புதிய வழி. ஒருவேளை இன்றைக்கு உலக நாடுகளில் நம்ம பார்க்கிறோம், மிகவும் பெரிய மலைகள் மத்தியில் அழகான நேர்த்தியான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடலுக்கு மேல் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நவீனத்திலே அது மிக எளிதானது, சாத்தியமானது. ஆனால் இந்த காலகட்டத்திலே அறிவியல் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை. ஏன், இன்னும் சொல்ல போனால் இந்த ஜனங்கள் கற்றுத் தேர்ந்தவர்களும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் செங்கல்ல இருக்கிறது தான் தெரியும்.
செங்கல் அறுக்கிறதுக்கு புல்லு கொண்டு வர தெரியும். இதுதான் அவளுக்கு தெரிந்தது. நல்ல மூக்க முட்டை சாப்பிடணும். அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று கடவுள் வாக்கு பண்ணின கானானுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும் வழியிலே அவர்களுக்கு முன்பாக இந்த செங்கடல், சிவந்த சமுத்திரம் இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்து கடலுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். வந்து இருக்கிற இந்த வேளையிலே பார்வோன் மிகுந்த கோபம் கொண்டவனாக தன் படையை திரட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிறான். அவர்களை திரும்பவும் அடிமைப்படுத்தி தன் நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வருகிறான். அந்த பகுதியைத்தான் நாம் இந்த யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வெரி பியூட்டிஃபுல். அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு புல்லரிக்கின்ற ஒரு உணர்வை நாம் பெறுவோம். அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், எதிரே சிவந்த சமுத்திரம், பின்பாக திரும்பி பார்க்கிறார்கள் எகிப்தினுடைய பார்வோனுடைய சேனை, குதிரை, ரதம், வீரர்கள் ஆயுதத்தோடு வருகிறார்கள். இவர்களோ நிராயுதபாணியாக நிற்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு நடுக்கம், ஒரு அச்சம், ஒரு பயம். கர்த்தரை நோக்கி புலம்புகிறார்கள், மோசேயை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். இந்த நிலையிலே கடவுள் அவளுக்கு வழி அமைத்து பாதை அமைத்துக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பான திருச்சபை மக்களே, இதே சூழ்நிலையில்தான் இன்றைக்கு மனித சமுதாயம் இருக்கிறதை பார்க்கிறோம். முன்னேறி செல்ல முடியவில்லை. செங்கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு தடை நம் வாழ்க்கையில். பின்னிட்டு போகவும் முடியவில்லை. நாம் லாக் ஆகியிருக்கிறோம், லாக்டவுன்ல இருக்கிறோம். எங்கேயும் போக முடியாது. பழைய நிலைக்கு நம்ம போக முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நிலையிலே தான் நாமும் இருக்கிறோம். ஆனால் கடவுள் செய்கின்ற காரியத்தை நாம் பார்த்து உண்மையிலேயே இது போன்ற நிலைமையில எனக்கு இந்த பகுதியை நான் வாசித்து பார்த்தபோது எங்களோட ரொம்ப இடைப்பட்ட வசனம் 19-20 வசனம். அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி, அவர் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி. பல சமயத்தில் இது போன்ற நெருக்கடியான சமயத்தில் கடவுள் நம்மையே விட்டு விலகிட்டாரு என்றுதான் நம்ம தோன்றும். கடவுள் நம்மை விட்டு விலகிவிட்டார். அவர் என்ன பார்க்கல, எனக்கு உதவி செய்யல, அவர் என்னை கண்டிருந்தால் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குமா என்று புலம்புகின்ற ஒரு சூழலிலே நாம் இருக்கிறதை பார்ப்போம். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே கடவுள் நம்மை விட்டு விலகிவிட்டார், அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு சென்று விட்டது என்று எண்ணி நாம் கலங்குகிறோம், திகைக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு அதான் வந்துச்சு. அவர் என்ன செய்கிறார்? சேனைகளுக்கு முன்பாக, இஸ்ரவேலரின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்பாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இங்கே பாருங்க, அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. அது எது? அந்த தேவதூதன், அந்த மேக ஸ்தம்பம் எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும்
ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அன்பானவர்களே, வழி இல்லாத ஒரு சூழலிலே இனி என் வாழ்க்கை என்னாவது, எனக்கு வேற வழி இல்லையே, பெரிய கேள்விக்குறியோடு நான் இருக்கிறேனே என்று இருக்கிற அன்பான திருச்சபையே, சகோதர சகோதரியே, நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிற கர்த்தர் உன்னை பாதுகாக்க, உன்னோடு, உனக்கு பின்னே, உனக்கு எந்த இடத்துல நீ வளர்ந்து கொண்டு போக வேண்டுமோ அதை நோக்கி உன்னை பயணிக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாது. அந்த பகுதியில் பார்க்கிறோம், கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, உன்னுடைய கோலை ஓங்கு, உன் கரத்தை சமுத்திரத்தை நோக்கி நீட்டு என்று சொல்கிறார். அங்கே பாதை திறக்கிறது, ஜனங்கள் நடந்து போனார்கள். கடலிலே பாதை அமைத்து கொடுத்து ஜனங்களை காப்பாற்றின கடவுள் நம்முடைய கடவுள். கடவுள் நமக்கு பாதையாய் இருக்கிறார், ஒரு புதிய பாதையாய் இருக்கிறார். கடவுள் ஒரு புதிய பாதையை அமைத்து நம்மை காப்பாற்றுகின்ற, நம்மை மீடேற்றுகின்ற, நம்மை உயிர்ப்பிக்கின்ற, விடுதலையாக்குகின்ற, வெற்றி பெற செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவது, யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் த வே, இயேசுவே வழி சொல்றாரு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராது. ஐ ஆம் த ஒன்லி வே என்று இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, யூத சமயம் தன்னுடைய மக்களுக்கு போதித்த ஒரு உண்மை என்னவென்றால், கடவுளின் வழியில்தான் ஜனங்கள் நடக்க வேண்டும் என்பது யூத மதம் போதிக்கின்ற ஒரு போதனை. அதனால அந்த இஸ்ரவேலர்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் கடவுளையே நோக்கி, கடவுளையே முன்பாக வைத்து நடக்க, வாழ, வளர அவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள், எதிர்பார்க்கப்படுகிறதை நாம் இங்கே பார்ப்போம். உபாகமத்திலே 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். கடவுளுடைய வழியில் நடப்பதுதான், கடவுளுடைய பிரமாணங்களின்படி வாழ்வதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எபிரேய மக்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதிமுறை. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, தாவீதும் சொல்கிறார், நமக்கு தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது நம்ம வாசிக்கிறோம். இது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிற சொல்லும், உங்களுக்கு பின்னே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ரொம்ப அழகா சொல்றார். உங்களை நெறிப்படுத்தி கோ திஸ் வே, கோ தட் வே என்கின்ற ஒரு கைடன்ஸ், ஒரு லீடிங் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று இங்க ஏசாயா சொல்றத பார்க்கிறோம். அப்புறம் ஒரு இறுதி வழி திறக்கப்படும் என்ற நம்பிக்கையை ஏசாயா கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்க வனாந்தரத்தில் அங்க பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள்
பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்கிறார். கடவுளுடைய வழியிலே போகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு வழி அறியாமல் போவதில்லை என்று ரொம்ப அழகா சொல்றதை பார்க்கிறோம். இன்னொன்னும் ஏசாயா சொல்றாரு 43:19, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறதை மாணவர்களே, இப்படி யூத மக்களுக்கு கடவுள்தான் வழி, கடவுள் பாதை அமைத்துக் கொடுக்கிறார், அவரே வழியாய் இருக்கிறார் என்பது காலகாலமாக வழி வழியாக போதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்படி கடவுள் சொன்ன அந்த வழி வேறு எதுவும் அல்ல, I am the way, நான் தான் அந்த வழி, நானே அந்த வழி, என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவர் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்ப்போம். அந்த வழியிலே வந்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு அவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, கடவுள் இயேசு நமக்கு வழியாக இருக்கிறார். இயேசு வழி என்று சொன்னால் என்ன? அவருடைய போதனைகள், அவர் சொல்லி இருக்கிற வாழ்க்கை நெறிகள், அதன்படி வாழ நம்மை ஒப்படைப்பதுதான் இயேசுவின் வழியிலே நாம் செல்வது, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. எனவே கர்த்தரை அறியவும் அறிந்த அவருடைய வார்த்தையின்படி வாழவும் நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அந்த இயேசுவின் வழியிலே நாம் வர செல்ல அழைக்கப்படுகிறோம். இன்னும் 2 ஜெபத்தை சங்கீதக்காரன் சொல்கிற 2 வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சங்கீதம் 86:11, கர்த்தாவே உமது வழியை எனக்கு கற்றுக் கொடும், உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன் என்று அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 119:30 சொல்றாரு, நான் சத்தியத்தின் வழியை தெரிந்தெடுத்தேன் என்று, கடவுளே சத்தியம் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். அன்பானவர்களே, நாமும் இந்த மெய்யான வழியாகிய இயேசுவை அறிந்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அவருடைய வழியிலே நாம் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். 3வதாக a new way of suffering. அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 34 வரை உள்ள பகுதியிலே பவுல், சீலா என்கின்ற இந்த 2 ஊழியக்காரர்கள் அங்கே சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். நன்றாக அடித்து காயமடைந்தவர்களாக சிறைச்சாலையிலே தொழு மரத்திலே மாட்டி வைக்கப்பட்டார்கள். அந்த பின்னணியத்தை நாம் அந்த பகுதியிலே வாசிப்போம். ஒரு பேய் பிடித்த ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண், பவுல், சீலா இவங்கெல்லாம் தியத்தீரா ஊராளை சேர்ந்த அந்த லீதியாள், அவரோடு சேர்ந்து வீட்டிலே தங்கி ஜெபிக்க போவார்கள். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் இந்த பிசாசு பிடித்த இந்த பெண் இவளை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அந்த பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்பதாகவே அந்த 17ஆம் வசனத்திலே பாருங்கள், அவள் அந்த குறி சொல்லுகிற ஒரு பெண், 16ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து
இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி இவர்கள் வரும்பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, அந்த குறி சொல்லுகிற ஆவி இருக்கு இல்லைங்களா, அதை கடிந்து கொள்ளுகிறார். இவளை விட்டு நீ போ என்று கடிந்து கொள்கிறார். உடனே அவள் குணமாகிறாள். குணமான உடனே இவள் மூலமாக வருமானத்தை பெற்ற அவர்கள் பவுலையும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், தங்களுடைய வருமானத்தை கெடுத்து விட்டார்களே என்று சொல்லி அவர்களை பிடித்து சிறையிலே அடைக்கிறார்கள். இதுதான் சம்பவத்தான். இங்க பாருங்க, 17ஆம் வசனம் அந்த குறி சொல்கிற ஆவி சொல்லுது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிடுகிறத. அன்பானவர்களே, இங்கே 2 இடம், 2 வசனம், 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 17ஆம் வசனமும் அதே போல 30வது வசனம் நம்முடைய சிந்தனையிலே நாம் வைக்க வேண்டிய வசனங்கள். 30வது வசனம் அந்த சிறைச்சாலைக்காரர், பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சிறையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொழுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாக கடவுளை துதித்து பாடி ஆராதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பூமி அதிர்வு உண்டாகிறது. சிறைச்சாலையே அதிர்ந்தது. இவர்கள் மாட்டப்பட்டிருந்த தொழு அந்த மரங்கள் எல்லாம் கலண்டு போயிட்டு விடுதலையானார்கள். விளக்கில்லை, இருட்டாயிருச்சு. அந்த சிறைச்சாலைக்காரன் ஐயோ நம்ம தொலைஞ்சோம், நம்ம கொன்றுவாங்கன்னு சொல்லி தன்னை தற்கொலை செய்ய போகிறான். அப்பொழுது பவுலும் சீலாவும் போய் நீ உன்னை கெடுத்துக் கொள்ளாதே என்று சொல்லுகிறதை பார்த்தோம். அப்போ இவருடைய நல்ல எண்ணத்தை கண்ட அந்த சிறைச்சாலைக்காரன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் தான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களே, அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அன்னைக்கு ராத்திரியே அவங்க ஞானஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் ஆனார்கள் என்று சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இந்த பவுல் சீலா அவருடைய பாடுகள், அவருடைய துன்பங்கள், அவருடைய சஃபரிங்ஸ் இந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ரட்சிப்புக்கு காரணமான ஒரு பாதையாக அவர் கண்டுகொண்டதை பார்க்கிறோம். யார் அவருக்கு போய் சுவிசேஷம் சொல்லல, பவுலையும் சீலாவையும் கண்ட இவர், அவர்களுக்குள்ளே நடைபெற்ற மாற்றங்களை கண்ட இவர், அவருடைய துன்பத்தின் மத்தியிலே கடவுளை மகிமைப்படுத்தி பாடின அந்த உற்சாகத்தை கண்ட இந்த மனிதனுடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கண்டு அவர் கேட்கிறார், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன்? அந்த குறி சொல்கிற ஆவியுடைய அந்த பெண் சொல்கிறார், இவர்கள் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வரும் என்று விசுவாசம் சொல்லுது. அந்த அற்புதமான செயலை கண்ட அந்த மனுஷனும் சொல்றான். பல சமயங்களில் உபத்திரவங்கள், துன்பங்கள் இவைகளை நாம் சந்திக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? ஏன் எனக்கு வந்தது? ஏன் எனக்கு அந்த கஷ்டம்? நான் என்ன தவறு செஞ்சேன் என்று தான் நாம் கருதுகிறோம். ஆனால் நம்முடைய உபத்திரவத்தின் பாதையிலே, துன்பத்தின் பாதையிலே, நெருக்கத்தின் பாதையிலே, வலியின் பாதையிலே, நோயின் பாதையிலே நாம் கடந்து வரும் பொழுது கடவுளுடைய மாறாத அற்புதமான வழியை நாம் கண்டுகொள்ள முடியும். வழியை நாம் கண்டுகொள்ள முடியும். அநேக சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். கடவுள் பவுலையும் சீலாவையும் மீட்டெடுத்தார், அவர்களை விடுதலையாக்கினார். அவர்களை மட்டும் விடுதலையாக்கவில்லை, அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு இந்த ரட்சிப்பின் வழியை அங்கே அவர் கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட
இந்த இயேசு தான் சரியான வழி என்பதை நாம் அறிந்திருந்தாலும் அந்த வழியிலே நாம் செல்லாமல் இருக்கலாம். அந்த வழியிலே செல்லும்படியாக நாம் அழைக்கிறோம். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் என்றெல்லாம் நாம் என்ன நம்முடைய கஷ்டத்தின் வழியிலே, துன்ப துயரத்தின் வழியிலே கடவுள் நமக்கு துணை நிற்கின்றார், கடவுள் நம்மை விடுதலையாக்குகின்றார் என்ற பேருண்மையை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசுவின் பாதையிலே, அவருடைய வழியிலே செல்லுகிற நாம் மீட்படைவோம், ரட்சிக்கப்படுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஒரு பாடலை ஜெப நிலையில் பாட நாம் கேட்போம். நீயே எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நான்கு திசையின் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையின் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதை பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதை பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழின் தெளிவுகள், நான் நடந்தால் வெற்றி பணிகள். நீயே எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு இயேசையா. துன்பம் துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிவிட தகுமான சூழல்கள். துன்பம் துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிவிட தகுமான சூழல்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதை சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதை சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போற்றிட, உம்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எனது வாழ்வு இயேசையா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனைக்காக, நாங்கள் கேட்ட தெய்வ செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முன்னும் பின்னும் வலமும் இடமும் நகர முடியாத நெருக்கம் உள்ள வேளையிலே, அது சமுத்திரமானாலும் சரி, அதை பிளந்து எங்களுக்கு பாதையை அமைத்துக் கொடுக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரே எங்கள் வழி, அவருடைய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்ற
கற்பனையை கற்றிருந்தாலும் பெற்றிருந்தாலும் அந்த வழி நானே என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை நாங்கள் கேட்டோம். நாங்கள் படுகிற துயரங்கள், பாடுகளின் மத்தியில் நீர் கூட இருக்கிறீர். ஒரு ரட்சிப்பின் வழியை காட்டுகிற ஆண்டவராயிருக்கிறீர். தங்களை சிறையில் அடைத்து தொழுமன்றத்திலே மாட்டின சிறைச்சாரைக்காரன் கேட்கிறார், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இவருடைய துன்பத்தின் வழியிலே, வேதனையின் மத்தியிலே கர்த்தரை புகழ்ந்து போற்றி பாடின இந்த பவுலும் சீலாவும் அங்கு நடைபெற்ற பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலையே அதிர்ந்த ஒரு நிலை, கதவுகள் கட்டுகள் கலந்து போன நிலை, தன்னையே மாய்த்துக்கொள்ள இருந்த அவருக்கு பவுலும் சீலாவும் அவரை காப்பாற்றினார்கள். அவர் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்றார். அவரிடத்திலே கேட்கிறார், ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அங்கே கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ரட்சிப்பின் வழியை பவுல் சீலாவுடைய துன்ப துயரத்தின் பாதையிலே அவர் கண்டுகொள்ள கிருபை செய்திருக்கிறேன். நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலே அநேகர் ரட்சிப்பின் வழியை கண்டுகொள்ளப் போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கொரோனா துயரத்தின் மத்தியிலே அநேகர் மெய்யான கடவுளை, அவருடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளப் போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறே வழி இல்லை. உம்முடைய வழியிலே நாங்கள் ரட்சிப்பையும் மீட்பையும் நீர் எங்களுக்கு தருகிற நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் வருகிறார்கள். திருச்சபை மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பூத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் விளைவுகளே. ஆமென். இப்பொழுது நாம் சிறப்பு பிரார்த்தனை செய்வோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் கொரோனாவினாலே உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். இன்றைக்கு உலக நாடுகளுடைய பார்வை நம்முடைய தேசத்தினுடைய இந்த கொரோனா நோய் பற்றிய பார்வையை நாம் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பல மாறுதல்களை நாம் இங்கே காண்கிறோம். நாம் இந்த நிலையிலே ஆண்டவரை நோக்கி சிறப்பு பிரார்த்தனை நாம் செய்வோம். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராகிய அன்பின் ஆண்டவரே, 200 நாடுகளுக்கு மேல்
இந்த கொரோனா COVID-19 என்கின்ற இந்த தொற்று வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார்கள். உயிர் இழப்புகள் நடந்திருக்கிறது. மருத்துவ துறையே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வீதிகளெங்கும், மருத்துவமனைகளெங்கும், இன்னும் பொது நிறுவனங்களிலும் இந்த கொரோனா தொற்று நோயாளிகள் நிரம்பி வழிகிற காட்சியை நாங்கள் காணொளியிலே காண்கிறோம். இந்த நிலையிலே தேசங்கள் லாக்டவுன் என்ற பெயரிலே ஊரடங்கை அறிவித்த நிலையிலே நாங்கள் எல்லாம் எங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இல்லங்களிலே நாங்கள் தங்கியிருந்து வருகிறோம். ஆனால் இன்றைய சூழலிலே அதிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் நாங்கள் காண்கின்றோம். கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாழ பழகுகிற சூழலிலே நாங்கள் பிசிக்கல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைய சூழல்கள் அவைகளெல்லாம் உண்டா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய அன்றாட ஜகஜ வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம், கூடி வருகிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னும் மதுக்கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக மக்கள் அதற்காக போகிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த சூழல்கள் எல்லாம் ஆண்டவரே மாற இந்த அன்பு கருத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கொரோனா தொற்று தன்னுடைய அந்த வீரியத்தை, தன்னுடைய கொடூரத்தை இழப்பதற்கு எங்களை நாங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு பிசிக்கல் டிஸ்டன்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணி நாங்கள் வாழும்போதுதான் அந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் தப்பிக்க முடியும். இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுதும், ஜனங்களுக்கும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு நம்பிக்கையையும் புது வாழ்வையும் தருகிறது. ஆண்டவரே, நாங்கள் அவைகளை விசுவாசித்து அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த நோயுடைய கொடூரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை இந்த கருத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நோய் தொற்று பரவாமல் ஆண்டவரே அந்த நோய் தொற்றிலிருந்து அவர்கள் சீக்கிரத்திலே சுகம் பெற தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்களுடைய தேசத்திலே அதிக உயிரிழப்புகள் இல்லை. அநேகர் சுகம் பெற்று வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சுகமாக்குகிற கர்த்தருடைய கரம் செயல்பட்டு வருவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, அரசும் மத்திய மாநில அரசுகளும் இன்னும் அதிகாரிகளும் மருத்துவ துறை சார்ந்த நண்பர்களும் தங்களுடைய பணியிலே ஆண்டவரே சிறப்பாக செயல்பட்ட மக்கள் நலன் ஒன்றே முக்கியப்படுத்தி ஆண்டவரே செயல்பட கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரம் இன்னொரு பக்கம் பொருளாதார சரிவு என்ற நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நிலைகளெல்லாம் சீரடைய நம்முடைய அன்பு கருத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய ஆட்சியாளர்களுடைய மனங்களிலே நல்ல மாற்றங்களை நிறுத்தாரும். மக்கள் நலன் வேணுகின்ற ஆட்சியாளர்களாக நீருடைய மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி கர்த்தாவே, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கருத்தாய் இருக்கவும், ஆண்டவரே அவேர்னஸோடு இருக்கவும் தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவிகளாக தங்கள் உயிரை அநியாயமாக பலி கொடுத்து விடாதபடி கர்த்தாமே அன்பு மக்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்குரிய அந்த அவேர்னஸை தேவன் தீர்த்தாமே தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தன்னார்வ நிறுவனங்கள்
அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை ஆண்டவரே கவனத்தில் கொண்டு செயல்பட தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, 40 நாட்களுக்கு மேலாக ஊரடங்களே இருக்கிற ஆண்டவரே வீட்டில் இருக்கிற மக்களுக்கு உடலிலே அநேக உபாதைகள் பலவீனங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் சொல்லப்போன மருத்துவ உதவிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே, சீக்கிரத்திலே இந்த உபத்திரவம் நீங்க பெறவும் ஆண்டவரே, நாடு சகஜ நிலையை அடையவும், உலகம் ஆண்டவரே தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி முன்னோக்கி ஓட தேவனின் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய படிப்பின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு இன்னும் கர்த்தாவே தங்களுடைய உயர்கல்வி போன்ற காரியங்களிலே தீவிரமாக இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமான கிருபையிலே தொந்தரவுடன் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவருடைய நிறைவான வல்ல ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர்தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களுக்கு வைக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பரன் செயலை எண்ணி நாடுவோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் இல்லங்களிலே கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தெய்வங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாடிய ஒவ்வொரு பாடல்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இடைபெட்டீர். நீரே எங்களுக்கு வழி, எங்களுடைய மீட்புக்கு வழி, எங்களுடைய வாழ்வுக்கு வழி, எங்களுடைய நன்மைக்கு வழி. ஆண்டவரே, எங்களுடைய துயரத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறேன் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராங்க. நிறைவான மாறாத ஆசீர்வாதங்கள் வாழ்விலை தொடர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சேர்ந்து வர கிடவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.